வணக்கம் அண்ட் வெல்கம் டு மேடிஸ்டேன் எவ்ரி ஒன். இப்போ நான் வளகாப்புக்கு நான் பண்ணேன். ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு கிராஃப்ட் ஒர்க்கை நான் காமிக்க போகிறேன். இந்த கிராஃப்ட் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன நானே ஷேர் பண்ணிக்கிட்டேன். வாவ், நம்ம நல்ல மூளை வேலை செய்யுது அப்படின்னு. அண்ட் டடா, இதுதான் அந்த கிராஃப்ட் ஒர்க். தொட்டில வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு நான் மேக்கப் பண்ணி நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இது எப்படி பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். ஒரு பேஸ் பண்ண போகிறோம். ஸோ பேஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும். அதே மாதிரி வீட்லேயும் நம்மளுக்கு ஏற்கனவே இருக்கிற பொருளாக இருக்கும் இல்லையா, அப்படி நான் கண்டுபிடிச்சது தான் இந்த பாக்ஸ். இது நல்லா இருக்கு இல்லையா? இது பேஸ் நான் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இது என்ன பாக்ஸ்ன்னு கண்டுபிடிக்க முடியுதா உங்களால்? ஆக்சுவலாக இது ஜஸ்ட் க்ரையான்ஸ் பாக்ஸ். எங்கள் அண்ணா எனக்கு வாங்கி கொடுத்தது. பரவாயில்லையே, இதுக்காச்சும் யூஸ் ஆகுதுங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. நான் வந்து டூவாக டிவைட் பண்ணியிருக்கேன். பாய் அண்ட் கேர்ள் வந்து டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறதுக்காக. இதை நான் பெயிண்ட் பண்ணும்போது கொஞ்சம் வலிக்கிட்டு போடுற மாதிரி இருந்துச்சு பெயிண்ட்டு. ஸோ அதை வந்து நான் டிப் பண்ணி நான் பேட்டர்ன் மாதிரி இப்படி இப்படி தொட்டு தொட்டு எடுத்தனால இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு பெயிண்ட்டு. அதே மாதிரி சைடில் வந்து இந்த கோல்டன் ரிப்பனை வச்சு நான் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன். தூண் மாதிரி பண்ண போகிறோம். தூண் நான் ரெடி பண்ணிட்டேன். இது இதில் பண்ண அப்படின்னா சிரிப்பீங்க. நம்ம பொட்டேட்டோ ரிங் இருக்கு இல்லையா, ஸ்பைரல் மாதிரி இருக்க ரிங், அதோட குச்சி, அந்த குச்சி நான் சாப்பிட்டு வச்சுருந்தேன். அதை நல்லா கழுவி அதை பெயிண்ட் பண்ணி நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த சுருக்கு பைக்கு வந்து மேல் நூல் இருக்கு இல்லையா, அதை வச்சு நான் டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணி இங்கே நான் ஹோல்ஸ் போட்டு இங்கே வந்து நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். தென் இங்கே வந்து நம்ம மாட்டுறதுக்காக இங்கே ஒரு பென்சில் எடுத்திருக்கேன். பென்சிலில் வந்து நான் இந்த கோல்டன் ரிப்பனை வச்சு சுற்றி பின் பண்ணியிருக்கேன். ஸோ இது மேலே வந்து ஸ்டிக் பண்ணுறதுக்கு கரெக்டாக நீட்டாக இருக்கும். நான் இது கம் போட்டு எதுவுமே ஒட்டல, அப்படின்னு நீட்டாக நிற்கிது. மெயினான தொட்டில் பண்ண போகிறோம். தொட்டில் நான் யோசித்தேன் ஏதாவது வேஸ்ட் ஐட்டம் இருக்கா அப்படின்னு. அப்போ என்னோட அண்ணியோட இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அதோட பாக்ஸ் தான் அது. இந்த மாதிரி பாய் அண்ட் கேர்ளோட டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுற மாதிரி நான் கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். இது வந்து கோல்டன் கிளிட்டர் பேப்பர். இதுக்குள்ளே நம்ம சின்ன குழந்தை மினி செட் பண்ணலான்னு பார்த்தேன். பட் எனக்கு சின்ன பொம்மை மாதிரி எங்கேயும் கிடைக்கல டக்குன்னு. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், கீழே வந்து மெது மெதுன்னு இருக்கணுங்கிறதுக்காக நம்மளோட அந்த சர்க்கிள் ஸ்பான்ச் மாதிரி இருந்துச்சு எனக்கு வேஸ்ட் ஐட்டம், அதை வச்சுட்டேன். நெக்ஸ்ட் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த வெல்வெட் இருந்துச்சு என்கிட்ட. ஸோ அதுவும் நான் வந்து ரேப் பண்ணி பேபி லோடிங் அப்படிங்கிறது நான் வரைச்சிட்டேன். இதை வந்து நல்லா தொட்டில் மாதிரி தொங்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு யோசித்தேன். இதுதான் ரொம்ப டஃப்பான பார்ட். ரொம்ப நிறைய ட்ரை பண்ணேன், அது ஒழுங்காகவே நிற்கல. கடைசியாக தான் வந்து இந்த மாதிரி பண்ணேன். ஒரு வேஸ்ட் கார்ட்போர்டு இருந்துச்சு, அதை கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி 3ஆக ட்ரை பண்ணேன், 4ஆக ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் 2லேயே நின்றுச்சு. அது ஆக்சுவலாக 2 ஒயிட் ரிப்பன் வச்சு பின் பண்ணி செட் பண்ணிவிட்டேன். நம்மளோட வளகாப்பு தொட்டில் வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், சிம்பிள்.